புண்டரீகன் என்ற தன்னுடைய பக்தன் தன்னுடைய பெற்றவர்களிடம் வைத்திருக்கும் அன்பு மற்றும் பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த விரும்பிய கிருஷ்ண பகவான் புண்டரீகனின் குடிசைக்கு வந்து வாசலில் நின்று கூப்பிட, பெற்றவர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்த புண்டரீகன் தனது வீட்டு வாசலில் வந்து நின்ற கிருஷ்ண பகவானை கவனிக்காமல் ஒரு செங்கல்லை போட்டு அதில் கிருஷ்ண பகவானை நிற்கச் செய்தான். தனது பெற்றோருக்கு செய்யும் சேவையை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவன் பிறகு வெளியில் வந்தது யார் என்ற உண்மை தெரிந்ததும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டான். ஸ்ரீகிருஷ்ணரோ, பெற்றவர்களுக்கு செய்யும் சேவை தெய்வத்திற்கு செய்யும் சேவையை விட உயர்ந்தது. இதை உணர்த்தவே இப்படி ஒரு லீலையை செய்தேன். இனி இந்த இடம் பண்டரிபுரம் என்று அழைக்கப்படும். எல்லோரும் உன்னையும் விட்டல் என்று அழைத்து உன்னிடம் என்னையே தரிசிப்பார்கள். பெற்றவர்களுக்கு செய்த சேவையால் மகத்தான புண்ணியத்தை அடைந்து விட்டாய். இங்கு வந்து தரிசிப்பவர்களின் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று அருளிச் சென்றார். பண்டரிபுரத்தில் பகவான் கிருஷ்ணர் பாண்டுரங்கனாக கோவில் கொண்ட நாள்தான் ஆஷாட ஏகாதசி. இந்த நாளில் பகவானை விரதம் இருந்து வழிபட அளவற்ற நன்மைகளை பெறலாம்.